கடந்த 5 ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டு இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த மினுக்கி உரையாகத்தான் இருக்கிறதே தவிர உருப்படியாக எதுவும் இல்லை. 25, 26 நிதிநிலை அறிக்கையில வருவாய் வரவுகளில் மாநிலத்தின் சொந்த வருவாய் 2.58 லட்சம் என்று எதிர்பார்த்த நிலையில் திருத்திய மதிப்பீட்டின்படி மாநில சொந்த வருவாய் 2.32 லட்சம் கோடியாக குறைந்துள்ளது. சுமார் 26,000 கோடி வருவாய் குறைந்துள்ளது. அதேபோல மத்திய அரசின் மீது குற்றம் சுட்டும் நிதியமைச்சர் மாநிலத்தின் சொந்த வருவாய் 26,000 கோடி குறைந்துள்ளது பற்றி எந்த விளக்கமும் அவையில் தெரிவிக்கவில்லை. வரவு செலவு 25, 26ஆம் ஆண்டு 66,753 கோடி செலவிடப்படும் என்று கணித்த நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இதுவரை 51,442 கோடியாக, அதாவது சுமார் 15,000 கோடி குறைந்துள்ளதற்கு நிதியமைச்சர் எந்த காரணத்தை கொண்டு விளக்கவில்லை. நிதி பற்றாக்குறை 24, 25இல் 96,000 கோடி என்று கணித்த நிலையில் இந்த கணக்கின்படி அது 1,01,000 கோடியாக, அதாவது 5,000 கோடி அதிகரித்துள்ளது. 2025, 26ஆம் ஆண்டு 1,08,000 கோடியாக நிதி பற்றாக்குறை இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இது 1,24,000 கோடியாக உயர்ந்துள்ளது. அதாவது நிதி பற்றாக்குறை சுமார் 16,000 கோடி அதிகரித்துள்ளது. 2026, 27 இடைக்கால பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை 1,22 லட்சம் கோடியாக இருக்கும் என்று குறிப்பிட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் கண்டிப்பாக இது உயரும். இந்த ஆண்டு நடப்பாண்டு 2026, 27 1,22,000 கோடி பற்றாக்குறைக்கு சொல்றாங்க. திருத்திய மதிப்பீடு இன்னும் குறை இருக்குது. இவ்வாறு நிதி பற்றாக்குறை அதிகரித்துக் கொண்டே சென்றால் அதை ஈடு செய்ய மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் வாங்கும் அளவு கூடும். இது மாநில வளர்ச்சிக்கு உகந்ததல்ல.